வணக்கம். மகிழ்ச்சியினுடைய விஞ்ஞானம் என்ன, த சயின்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். வாழ்க்கையினுடைய அல்டிமேட் பர்பஸ் அதுவே மகிழ்ச்சி தான். விலங்குகள் கூட மகிழ்ச்சியை நோக்கித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனால தான் ராபர்ட் கிரீன் இங்கர்சால் சொன்னார், ஹாப்பினஸ் இஸ் த ஹையஸ்ட் மொராலிட்டி. மிக உயர்ந்த அறமே மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொன்னார். வெற்றியை பெறலாம், வெற்றியினால் மகிழ்ச்சி வந்துருமா? வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக கூட இருந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பைரிக் விக்ட்ரி அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பதம் உண்டு. பைரஸ்ங்கிறவர் வெற்றி பெற்றார், ஆனால் நிறைய இழப்புகளோட அவரால் மகிழவே முடியல. மகாபாரதத்திலையும் அப்படி தான். பாண்டவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், ஆனால் பயங்கர இழப்புகளோடு. உபபாண்டவர்கள் எல்லோரும் செத்து போயிடுறாங்க. அவர்களால் அந்த மகிழ்ச்சியாகவே இருக்க முடியல, அந்த வெற்றியை கொண்டாடவே முடியல. சில நேரங்களில் வெற்றி பெறுவார்கள், ஆனால் அது மகிழ்ச்சியை தராது. அதனால் எல்லா வெற்றியுமே மகிழ்ச்சி தருதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒலிம்பிக்கில் போயிட்டு தங்க மெடல் வாங்கினவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, வெண்கல மெடல் வாங்கினவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் வெள்ளி மெடல் வாங்கினவங்க வருத்தமாக இருப்பாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா நமக்கு தங்கம் கிடச்சிருக்குமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். ஆனால் வெண்கல மெடல் வாங்கினவங்க ஏன் சந்தோஷமாக இருக்காங்கன்னா, கொஞ்சம் ஏமாந்துருந்தால் இதுவும் போயிருக்கோம், நம்ம மெடல் லிஸ்ட்டில் வந்துட்டோமே, அது வரைக்கும் சந்தோஷம். இல்லைனா இந்த லிஸ்ட்லேயே இருந்திருக்க மாட்டோமே, பரவாயில்ல நம்மளுக்கு வெண்கலமாவது கிடைச்சதுன்னு அவங்க பயங்கர மகிழ்ச்சியாக இருப்பாங்க. தங்கம் வாங்கினவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க, ஆனால் வெள்ளி வாங்கினவங்க மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க. இதுதான் வாழ்க்கை. இப்போ மகிழ்ச்சி ஏன் முக்கியம்னா, உற்பத்திக்கு உலக நாடுகள் பல முயன்று ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இப்போ ஒரு நாடு ஜிடிபி எவ்வளோ இருக்குது, பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு அது மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. மகிழ்ச்சி வேற, வருமானம் வேறு. நாம் கூட பார்க்கலாம், பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, ஆனால் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க. மிக சாதாரணமான லெவலில் மகிழ்ச்சியாக இருக்கிற குடும்பங்கள் இருக்குது. அதனால தான் டால்ஸ்டாய் தன்னுடைய அண்ணா கரையினால் ஒரு வார்த்தையை போட்டார், மகிழ்ச்சியான குடும்பங்கள் எல்லாம் ஒரே காரணத்திற்காக மகிழ்ச்சியாக இருக்கின்றன, மகிழ்ச்சி இல்லாத குடும்பங்கள் வெவ்வேறு காரணத்துக்காக மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கின்றன. எப்படின்னா, ஒருத்தருக்கு வீட்டில் யாருக்காவது சிக்காக இருக்கும், அதனால் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் போதை பழக்கத்துக்கு ஆளாகி இருப்பாங்க, அதனால் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், அதனால் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டால்ஸ்டாய், அதான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸே அண்ணா கரையினால். அதனால் மகிழ்ச்சி அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானதுங்கிறதுனால தான் இன்றைக்கி உலக நாடுகள் பல மகிழ்ச்சி குறியீடுனா என்ன, அது எந்த நாட்டுக்கு அதிகம் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறாங்க. அது வந்து ஜிடிபியை விட முக்கியம், பெர் கேபிட்டா இன்கம் விட முக்கியம் அப்படின்னு கருதுகிறாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபின்லாண்ட், டென்மார்க், ஐஸ்லாண்ட், ஸ்வீடன், இந்த நாடுகள் தான் இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன நாடுகள். இந்த ஐஸ்லாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக சிறிய நாடு, ஆனால் அங்கே 10% லிட்ரஸி, அவங்க தான் அதிகமான புத்தகங்கள் வாசிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. நீங்கள் இந்த 4 நாடுகளில் பாருங்கள், இவங்க யாரும் போருக்கு போகிறதில்ல, இவங்களுக்கு யாரோடையும் பகைமை இல்லை, சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை நடத்துகிறாங்க. இந்த நாடுகளில் போய் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க, உங்களுக்கு ஏன் மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு. அந்த மக்கள் சொன்னாங்க, எங்களுக்கு நல்ல குடும்பம், நல்ல ரிலேஷன்ஷிப்பு, நல்ல ஃப்ரெண்ட்ஸு. இந்த டேனியல் கானமேன் தான் எழுதியிருப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் எப்போ சிரிக்கிறான் அதிகம்னா, அவன் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது தான் சிரிக்கிறாங்க, வேறு எப்பயும் சிரிக்கிறது இல்லை. அவன் நண்பர்களோடு இருக்கும்போது ரொம்ப சிரிக்கிறான் அப்படின்னு கண்டுபிடிச்சார் டேனியல் கானமேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல ஃபேமிலி, நல்ல ரிலேஷன்ஷிப், எங்களுக்கு போதிய அளவுக்கு வருமானம் வருது, போதும், நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரொசெட்டா அப்படின்னு ஒரு ஊர், அது வந்து பென்சில்வேனியாவில் இருக்குது. அந்த ஊரில் இருக்கிற மக்கள் யாருமே டாக்டர்கிட்ட போகவே இல்லை. அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, இந்த ஊரில் இருந்து மட்டும் நம்மக்கிட்ட பேஷண்ட்ஸ் வரமாட்டேங்கிறாங்களே, ஏன் வரமாட்டேங்கிறாங்க, அப்படி என்ன ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழ்கிறாங்க அப்படின்னு அந்த ஊருக்கு போகிறாரு. அது ரொசெட்டாங்கிறது என்னென்னா, இட்டாலியிலேருந்து வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆன மக்கள். அவங்கள போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா அவங்க ஒன்றும் ஹெல்த்தியாலாம் இல்லை, கண்டபடி சாப்பிட்றாங்க, சில பேர் குண்டாக இருக்காங்க, எக்ஸசைஸ் செய்கிறதில்ல, இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் இவங்களுக்கு எப்படி நோய் வராமல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறது இல்லையா, ஏன் போகிறதே இல்லைங்களே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, நடந்தால் மூச்சு வாங்குதா, ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்லாம் பார்த்தா எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படி. என்ன காரணம்னு பார்த்தா, அந்த ரொசெட்டாவில் இருக்கிற மக்கள் ஒரு வேளை யாருக்காவது பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டில் என்ன சாப்பாடு ரெடி ஆகலைன்னா போவாங்க, உங்கள் வீட்டில் சாப்பாடு ரெடினா அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி லைஃப் நமக்கு இல்லை, நம்மளுக்கு பற்றாக்குறை,
நாளைக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை, அந்த எண்ணமே வராததுனால அவங்க ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அதனால தான் அந்த ரொசெட்டாங்கிற இடத்துல இருந்து யாருக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் வரல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எதனால் இந்த மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கங்கிறத பிரெயினை வச்சு பார்க்கும்போது என்னென்னா, அதில் 4 ஹார்மோன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒன்று என்னன்னாக்கா, எல்லாருக்கும் தெரியும் டோப்பமைன்கிறது ஒரு இலக்கை அடைந்தால் வரக்கூடியது. அதில் நீங்கள் ஒரு ப்ளஷரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நல்ல மியூசிக்கை கேட்டிங்கன்னா, அது ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா கூட அது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. யாராவது உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அதனால தான் இந்த அவார்டு கிடைக்கிது, யாராவது பாராட்டுறாங்க அப்படின்னா கூட அந்த டோப்பமைன் வரும். ரெண்டாவது என்னென்னா செரட்டோனின்கிறது, அது ஒரு பாண்டிங்னால வரும். அது ஒரு மூடை ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய ஒன்று. நல்லா தூங்கினாலும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஒருவேளை தூங்காமல் இருந்தாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் ஃபுல்லாக சிடுன்னு இருப்பாங்க. அதனால் இந்த தூக்கம் ரொம்ப முக்கியம். மூணாவது என்னென்னா பாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இது பெண்களுக்கு ரொம்ப அதிகம். அதனால தான் நீங்கள் ஒரு ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 2 பெண்கள் ரொம்ப சீக்கிரம் ஃப்ரெண்ட்லி ஆயிடுவாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டாங்க. அவங்க ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பெண்கள் உடனே அக்கா தங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்லி ஆயிடுவாங்க. அந்த ஆக்சிடோசின்ங்கிறது பாண்டிங். நாலாவது முக்கியமானது என்னென்னா அது நாரெஃப்ரின்னு, அது பெயின் கில்லர்ஸ். இந்த 4 ஹார்மோன்ஸ் தான் ஹாப்பினஸ். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் சில பேர் எப்போவுமே ஹாப்பியாக இருக்காங்க, சில பேர் எப்போவுமே சோகமாக இருக்காங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஜெனட்டிக்காக 40% 50% மரபியல் ரீதி பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் யாருமே சிரிக்க மாட்டாங்க, சிடுமூஞ்சியாக இருப்பாங்க. ஒரு 40 to 50%. இன்னொன்று மற்ற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அவங்க பழகிற விதம், சாதிக்கிறது, அவங்க எப்படி வாழ்க்கையை எடுத்துக்கிறாங்க, எப்படி தூங்குறாங்க, எப்படி படிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் 50% 60%. இன்னொன்று உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல யாருமே உங்களோட ஃப்ரெண்ட்லியாக இல்லை அப்படின்னா நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் போகும்போது ஒரு நரக வேதனை இருக்கும். அதனால் எப்போவுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேஷன்ஸு, உங்களுடைய நெய்பர்ஹுட். அதனால தான் ஒருத்தர் சொன்னார், நான் இந்த வீடை வாங்கலை, ஒரு நல்ல நெய்பர்ஹுட்டை வாங்குகிறேன் அப்படின்னாரு. நல்ல அண்டை வீடுகள் இருப்பது ஒருவருக்கு மிகப்பெரிய வரம். ஏன்னா அது ஒரு ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி நீங்கள் எந்த பணியை செய்கிறீங்க, ஒரு திருப்தியான பணியாக, அன்றைக்கி சாயந்தரம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையோடு நீங்கள் போகிறீங்களா, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் எதை செஞ்சாலும் அதில் மகிழ்ச்சி இருக்கிறதா. அதே மாதிரி நீங்கள் நல்ல ஹெல்த்தியாக இருக்கீங்களா. இப்போ சில பேருக்கு உடல் உபாதைகள் இருந்தால் அதுவே அவங்க மகிழ்ச்சியை பறிச்சிடும். திடீர்னு வலி, திடீர்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டது ஜீரணமாகாமல் போயிடும், தலை வலிக்கும், நடக்க முடியாது. இதெல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. இன்னொன்று லைஃப் ஸ்டைல். எந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல். இப்போ சொல்கிறாங்க முக்கால்வாசி ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு காரணம் லைஃப் ஸ்டைல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதெல்லாமே மகிழ்ச்சிக்கான காரணமாக இருக்குது. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மகிழ்ச்சினா நல்லா சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும், நல்லா ஜாலியாக இருக்கணும், நல்லா அனுபவிக்கணும், இது ஒரு விதமான மகிழ்ச்சி. இன்னொருத்தர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளை நாள் முழுவதும் நல்ல நல்ல விஷயங்களை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு விதமான மகிழ்ச்சி. ஆனால் யாருக்காவது இப்போ நீங்கள் டல்லாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்காவது ஒரு உதவி பண்ணி பாருங்கள், ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உடனடியாக உங்கள் டல்லான மூடே சரியாயிடும். அவங்க முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை பார்த்தாலே சரியாயிடும். அதனால தான் பாரதிதாசன் எழுதினார், இட்டுப்பார் உண்டவர்கள் இன்புற்றிருக்கையிலே தொட்டுப்பார் உன்னெஞ்சை தோன்றும் இன்பம் அப்படின்னு சொன்னார். ஒரு அப்பாவும் மகனும் போயிட்டுருக்காங்க. ஒரு விவசாயி வயலில் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. வயலில் வேலை செய்கிறவர் தன்னுடைய செருப்பை அந்த வரப்பில் விட்டுட்டு வேலை செஞ்சிட்ருக்காரு. இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், ஓடி போய் அந்த செருப்பு எடுத்து ஒரு புதரில் ஒளி வச்சுருக்கான். உடனே அப்பா கேட்டார், ஏன்ப்பா ஒளி வைக்கிற? இல்லை, அவர் தேடுவார் இல்லை, அப்போ பாருங்கள் அவர் தேடுறதை பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம். இது மட்டமான சந்தோஷம், நல்ல சந்தோஷம். உனக்கு நான் கற்றுத்தரட்டுமா? கற்றுத்தாங்க அப்படின்னா. 2 செருப்பையும் கொண்டு வந்து வை, அதுக்கு பக்கத்தில் ஒரு 50 ரூபா நோட்டை வை, இப்போ பாருன்னு. அவர் வயலேருந்து வந்தார், செருப்பை பார்த்தாரு, பக்கத்தில் ஒரு 100 ரூபாய் பார்த்தோன்னா அவர் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி. அப்போ அப்பா சொன்னார், இதுதான் உண்மையான மகிழ்ச்சி. ஒருத்தரை ஏமாற்றி பெறுவது மகிழ்ச்சி அல்ல, ஒருத்தருக்கு உதவி பெறுவது தான் மகிழ்ச்சி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன். அதனால தான் ஃபிலாந்தெரபி. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய பிறந்த நாளை யாருக்காவது சாப்பாடு போடுறது, எளிய மக்களுக்கு கொண்டு போய் உடை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களில் சந்தோஷங்கள் அடையிறது. இப்போ மகிழ்ச்சி அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்னால், ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். அது ஒரு எக்ஸசைஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். அது வாக்கிங்காக இருக்கலாம், அல்லது ரன்னிங்காக இருக்கலாம், அல்லது ஜிம்னாசியம் போகலாம்,
அல்லது டான்ஸிங் போகலாம். ஏதாவது ஒரு வகையில் ஈடுபடுத்திக்கங்க. அதே மாதிரி ஒர்க் சைட்டில் நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா தூங்குங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 8 மணி நேரம் ஒருத்தர் தூங்கணுங்கிறாங்க குறைஞ்சது. அதுக்கு கீழே தூங்கினா நிச்சயமாக எல்லா விதமான ப்ராப்ளமும் வரும். ஈவன் கேன்சர் கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டைஜஷன்லேருந்து எல்லா விதமான ப்ராப்ளமும் வரும். அதனால் தூக்கம் மிகவும் முக்கியம் மகிழ்ச்சிக்கு. ரெண்டாவது, மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதை ஆர்வமாக அக்கறையாக செய்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கங்க. டெய்லி ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னல், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கி நடந்த நல்லதெல்லாம் நினச்சி யார் யாருக்கு நன்றி சொல்லலாம் அப்படின்னு எழுதி பாருங்கள். அது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். உங்கள் வீட்லேயும் பக்கத்துலேயும் ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சுக்கோங்க. எல்லாரோடையும் ஒரு நல்ல உறவை வச்சுக்கோங்க. யாரை பார்த்தாலும் சிரிங்க, யாரை பார்த்தாலும் நலம் விசாரிங்க. எப்போவுமே ஒருத்தர் நம்மளை பார்த்து நலம் விசாரித்தா நம்ம உடம்புல நல்ல ஹார்மோன் செக்ரீட் ஆகும். நாம் அவங்கள பார்த்து சிரித்தா நல்ல ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அதனால் நம்மை சுற்றி ஒரு நல்ல மகிழ்ச்சி வட்டத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதையெல்லாம் செய்தால் ஒருவர் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மகிழ்ச்சிக்கான விஞ்ஞானம் இதுதான் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். நன்றி, வணக்கம்.